ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 23வது ஆச்சாரியால் ஸ்ரீ சச்சித் சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் ஆந்திர தேசத்து அந்தண குடும்பத்தை சேர்ந்தவர். ஆந்திர நாட்டு ஸ்ரீகாகுளத்தினர். இவருடைய பூர்வாசிரம தந்தையாரின் பெயர் சோமநாராயணர். இவருடைய பூர்வாசிரம பெயர் கிரீஷர் என்று. இவர் ஆறுமுக கடவுளான முருகன் மீது அதீத பக்தி கொண்டவராக இருந்தார். சுப்பிரமணிய உபாசனை புரிந்து முருகனின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவராக திகழ்ந்தார். இவர் ஒரு பெரிய பிரபல வானவியல் அறிஞராக திகழ்ந்தார். கலியின் துவக்கம் என்பதனை கணக்கிட்டு வைத்தவரான ஆரியபட்டர் இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவராக இருந்தார். அப்போது ஆரியபட்டர் நாஸ்திக கொள்கைகளை பிடிப்புள்ளவராக இருந்தார். ஆஸ்திக கொள்கைகளை மிகவும் எதிர்த்தார். ஒரு நாள் பூஜ்ய ஸ்ரீ பெரியவாளுடன் வாதிட்டார். ஸ்ரீமத் ஆச்சாரியால் தம் தர்க்க வன்மை காரணமாக வாதில் வென்றார். ஆரியபட்டருக்கு மெய்ஞான மார்க்கத்தை வழிகாட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் அவருடைய வேதாந்த நெறியில் பிடிப்புடன் வாழ்ந்தார் ஆரியபட்டர். ஆக ஆரியபட்டருக்கு பரிபூர்ண அனுகிரகம் செய்தவர் இந்த ஆச்சாரியாளான ஸ்ரீ சச்சித் சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவரும் ஜெகநாத க்ஷேத்திரத்தில் அருகில் முக்தி அடைந்தார். ஒரு கைஷாக சுக்ல சப்தமி திதியன்று 31 ஆண்டு காலங்கள் நம்மளுடைய காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்து 512ஆம் ஆண்டு 512 AD ஜெகநாத க்ஷேத்திரத்தின் அருகில் சித்தி அடைந்தார். அடுத்ததாக வரக்கூடிய 24வது ஆச்சாரியாலை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.